Hi students, இன்னைக்கு நம்ம class 10 maths second chapter numbers and sequencesல exercise 2.3ல fourth sum பார்ப்போம். இந்த வீடியோல solve 3x minus 2 equal to 0 mod 11 கொடுத்திருக்காங்க. இங்க congruence கொடுக்கல equal to னே அவங்களே டைரக்ட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இப்போ நம்ம இத solve பண்ணனும்னா 3x minus 2 equal to mod என்ன கொடுத்திருக்காங்க 11n. சோ இந்த மாதிரி போட்டுக்கணும் நம்ம. இப்போ x க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா 3x is equal to இந்த 2 அந்த பக்கம் கொண்டு வந்துருங்க 11n plus 2 அப்புறம் x is equal to 11n plus 2 divided by 3 இப்போ நம்ம n க்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஃபுல்லா 3 ஆல டிவிசிபிள் ஆகுற மாதிரி இருக்கிற நம்பரா பார்க்கணும் so n is equal to நம்ம 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க 11 into 1 11 plus 2 13 so divisible ஆகாது 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 22 plus 2 24 வரும் so அது divisible ஆகும் when n is equal to 2 x is equal to 11 into 2 plus 2 by 3 அப்போ 22 plus 2 24 by 3 is equal to 8 அடுத்தது என்னோட வேல்யூ 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணினோம் 3 போட்டிங்கன்னா 33 plus 2 35 4 போட்டிங்கன்னா 44 plus 2 46 5 போட்டிங்கன்னா 55 plus 2 57 so 5 வரும் உங்களுக்கு n is equal to 5 போட்டோம்னா x is equal to 11 into 5 plus 2 by 3 அப்போ 55 57 by 3 57 by 3 னா நமக்கு 19 வருமா 1 time 19 okay அடுத்தது 6 போட்டோம்னா வராது 66 plus 2 68 ஆகும் 7 போட்டோம்னா 77 plus 2 79 ஆயிடும் 8 போட்டோம்னா 88 plus 2 19 வரும் so n is equal to 8 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க அப்ப x is equal to 11 into 8 plus 2 by 3 அப்ப 90 by 3 is equal to 30 போதும் ஒரு 3 numbers கண்டுபிடிச்சீங்கன்னா போதும் therefore when n is equal to 2 5 8 it goes on x is equal to 8 19 30 so x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் the value of x must be 8 90 13 30 it goes on நம்ம என்னோட வேல்யூஸை மாற்றி மாற்றி போடும்போது வேறு வேல்யூஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த சம்மோட ஆன்சர் இதுதான் வரும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ